இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற ஒற்றுக்கள், வல்லின ஒற்றுக்கள் கா, சா, தா, பா என்ற உயிர்மெய் எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு பின்னால, அதாவது நிலைமொழிக்கு அடுத்து வருமொழியாக அடுத்து ஒரு சொல்லுக்கு அடுத்து வரும் பொழுது அந்த இடத்துல நமக்கு இரண்டாம் வேற்றுமை உருபு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டாம் வேற்றுமை உருபு என்ன? ஐ என்பது இல்லையா? அந்த ஐ என்பது எப்படி வரும் அப்படின்னா யை அல்லது வை என்பதாக வரும். ஆக இந்த வை யை வரக்கூடிய இடத்துல நம்ம பிழை இல்லாம அந்த காசா தாப்பா வரக்கூடிய சொல்லுக்கு நடுவுல நம்ம இக்கு, இச்சு, இத்து, இப்பு சேர்த்து எழுதணும். அதே மாதிரி நமக்கு இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா கை, ngை, சை, ஞை என்ற உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா? 18 உயிர்மெய் எழுத்துக்கள்ல ngைய தவிர்த்து, அதாவது கை, ngைய தவிர்த்து மற்ற 17 உயிர்மெய் எழுத்துக்கள் வரும் இடத்துல நம்ம யை என்பதை சேர்த்து எழுதணும். அது மாதிரி சேர்த்து இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வருமொழியாக கா, சா, தா, பா என்ற இந்த 4 வல்லின மெய் வந்தது அப்படின்னா, வல்லின உயிர்மெய் எழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வல்லொற்றுக்களை நம்ம, அதாவது இக்கு, இச்சு, இத்து, இப்பு என்ற இந்த 4 வல்லொற்றுக்களை சேர்த்து தான் எழுதணும்.